போன எபிசோட்ல பேசுன மாதிரி பிரிண்ட் போடுறது லாபமா இல்ல டிஜிட்டல் போடுறது லாபமா போது டிஜிட்டல் தான் லாபம்னு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நாங்க எங்கள் அண்ணா படத்தை ரிலீஸ் பண்ணோம். செங்கல்பட்டு ஏரியாவில் மட்டும் முன்னாடிலாம் 4லேருந்து 5 தியேட்டர்கள் தான் போடுவாங்க ஒவ்வொரு ஏரியாலையும். ஆனால் நாங்கள் மட்டும் புதுசாக கொஞ்சம் பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 17 லட்ச ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டோம். வாங்கினதுனால அந்த அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக பல தியேட்டரில் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவை நாங்கள் தான் யோசிச்ச போது கிட்டத்தட்ட 17 தியேட்டர்களில் அந்த படத்தை ஓட்டணும். இந்த 17 தியேட்டர்களுக்கும் நாங்கள் அந்த தியேட்டர் ஓனர்கிட்ட இருந்து எம்ஜி வாங்கணும். எம்ஜி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரிண்ட் கொடுத்தோம். சில பேர் அவங்களே பிரிண்ட் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. அந்த டேர்ம்ஸ் என்னன்னு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தை நாங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டோம். இந்த 17 பிரிண்ட் கொடுக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 பிரிண்ட் போட்டோம். மற்றவங்களுக்குலாம் ரூட்டிங் இந்த மாதிரி பிரிண்ட் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொன்னவங்களுக்குலாம் பிரிண்ட் நாங்கள் பக்கத்து ஊரில் இருக்கவங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டோம். ஸோ இப்படியாக அந்த பிரிண்ட் போட்டோம். ஒரு பிரிண்ட் டிடிஎஸ் கேட்டா 65,000 ரூபா வரும். ஸோ இந்த ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிரிண்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம அவங்க கிட்ட போய் கொடுக்கணும். அந்த பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டோம்னா பிரிண்ட் காஸ்டோட ஒரு ரேட் இருக்கு. இல்லையா பிரிண்ட் இல்லாமல் பிரிண்ட் நம்ம கொடுப்போன்ற ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா அவங்க பிரிண்ட் ஓட்டிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்மகிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா பிரிண்ட் அவங்களே வச்சுக்குவாங்க. பிரிண்ட் காஸ்ட் கொடுத்துட்டு ரைட்ஸ் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரன்னுக்கு தான் இருக்கும் அந்த தேட்டருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன டேர்ம்ஸ்ன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதே போல டேர்ம்ஸ் தான் டிஜிட்டலுக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, டிஜிட்டலுக்கும் அதே போல டேர்ம்ஸ் தான். ஆனா எங்க பிலிமுக்கு பதிலாக ஹார்ட் டிஸ்க்ல அங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ண விஷயத்துல இருந்து அங்கிருந்து படம் போடுவாங்க. சரி, இந்த ஹார்ட் டிஸ்க்ல படம் போடுறதுனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரிண்ட் போறதுக்கு 65,000 ஆகுதுன்னா அன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் விலை மிஞ்சி போச்சுன்னா ஒரு 8,000 10,000 இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் கியூப் நிறுவனத்தோட ஓன் ஹார்ட் டிஸ்க்ன்றதுனால காப்பி பண்ணி அவங்க சர்வர்ல போட்டு இல்லட்டா அந்த கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு டைம்ல அது முடிஞ்சிடும். ஒவ்வொரு வாட்டியும் அது கேடிஎம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு லாக் கீ ஒன்று கொடுப்பாங்க. இத்தனை ஷோக்கு ஓப்பன் பண்றோம், 3 ஷோக்கு ஓப்பன் பண்றோம், 4 ஷோக்கு ஓப்பன் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர்ல அந்த பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை மெயிலில் அனுப்புவாங்க. மெயிலில் அனுப்பிச்ச பாஸ்வேர்டை தூக்கி போட்டு இன்னைக்கு படம் போட்டு காட்டுவாங்க. இதுக்கு பேர் தான் கேடிஎம் மூலமா படம் காட்டுறதுன்றது. ஸோ எத்தனை வாட்டி வேணா அந்த பிரிண்டை நம்ம போட்டே இருக்கலாம், படம் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பிரிண்டோட குவாலிட்டி கிடையவே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்தோம். அந்த பிரிண்டை ஒரு 100 நாளைக்கு மேலே ஒரு தேட்டரில் ஓடிட்டு இருக்கோம்னா 100 நாளைக்கு மேலே ஓட்டும் போது அந்த பிரிண்டுகளில் மழை வரும், கோடு விழும், சவுண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் வரும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். திருப்பி அகைன் நம்ம ஒரு பிரிண்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஜிட்டல் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்றது முடிவு பண்ணி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டலுக்கு மாற ஆரம்பிச்சு அந்த டிஜிட்டலுக்கு மாறின பிசினஸ் மொத்தமா ஒரு மோனோபோலியா மாறினது தான் மிக பெருமையான விஷயம், கொடுமையான விஷயம்.